ஹலோ மக்களே, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் அந்த 10 வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தையை இட்டுன்னு போயிட்டு ரேப் பண்ணிக்கிறானுங்க பரதேசி நாய்ங்க. இதே திமுக ஆட்சியில் இந்த விஷயம் நடந்திருந்தால் மக்கள் கொந்தளித்திருப்பார்கள். டிவிக்கு ஆட்சி இருக்கிறதுனால சைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன் அமைதியாக இருக்கிறாங்கனாக்கா, அவங்க தானே ஓட்டு போட்டு சிஎம் சீட்டில் உட்கார வச்சாங்க. குடிக்காரன் குடித்தா ஒரு 24 மணி நேரத்தில் அவன் போதை இறங்கிடும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ குடிச்சிக்கிற சரக்கு 5 வருஷத்துக்கு போதை இறங்காது, ஒன்றுமே புரியாது. டிவிக்கு ஆட்சியில் கரண்ட்டு கட் ஆகட்டும், ரேப்பு நடக்கட்டும், அது அவங்களுக்கு கண்ணுக்கு இப்போதைக்கு தெரியாது. எப்படி கரூரில் 41 பேரை சாவடித்து அவர் சிஎம் சீட்டில் உக்காந்தாரோ, அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை ரேப் பண்ணால் கூட, ஏன் செத்தாக கூட தமிழ்நாட்டு மக்கள் இது எதுவுமே கேட்க மாட்டார்கள். அவர்களும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை என்னவென்றால், நடிகர் ஜோசப் விஜய் சார் சிஎம் ஆகுனா போதும். தமிழ்நாடு எப்படி வேணால் போட்டோம், குட்டி சோறாக போட்டோம், நடு ரோட்டுக்கு வரட்டும், அவங்களுக்கு எந்த மன வருத்தமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுக்கு கத்தினிக்கிறீங்க? ரேப்பு நடக்கட்டும், பவர் கட் ஆகட்டும், எல்லாமே நடக்கும். அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்களுக்கு தேவை விஜய் சார். ரீல் போடுங்க, நல்லா இன்ஸ்டாவில் ரீல் போடுங்க, ஃபேஸ்புக்கில் ரீல் போடுங்க, எல்லாத்துலேயும் ரீல் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு வேறு லெவலுக்கு போய் நிற்குது. இதுக்கெல்லாம் விஜய் சார் தான் காரணம்னாக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் படத்தில் நடித்தாரே நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அதுதான். சும்மா விஜய் சார் தான் இதெல்லாம் பண்ணுவார்னாக்கா, விஜய் சார் மேலே நீங்கள் தவறு சொன்னாக்கா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஓட்டு போட்டு உக்கார வச்சது நீங்கள் தான். இதுக்கெல்லாம் சின்ன குழந்தைய ரேப் பண்ணதுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம், விஜய் காரணம் கிடையாது.